ஒருத்தர் மூலவர்னா ஒருத்தர் உற்சவர், ஒருத்தர் தேருனா ஒரு தேரில் இருக்கக்கூடிய வடக்கயிறு. அது இல்லாம தேர் எப்படி இழுக்க முடியும்? இவர் இல்லாமல் அவர் அசைவு கிடையாது, அவர் இல்லாமல் இவர் அசைவு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே சுக்கிரன்ங்க, மகாலட்சுமி. ஒரு லட்சுமி இருந்தாலே செல்வம் கொட்டோ கொட்டுன்னு சொல்றாங்க, அஷ்டலட்சுமி உள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ரிஷபம். ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு பிடிவாதம் இருக்கும். நீங்க சொல்றது சரிதான், நான் சொல்றது சரிதான், ஆனா நான் சொல்றது ரொம்ப சரி. எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரிங்க, ரெண்டு பேரும் காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா கதவையும் மூடிட்டு எல்லா ஜன்னலையும் மூடிட்டு ஒருத்தர் திட்டிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காகவே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குருவாங்க. பிடித்தவர்களிடத்துல இவங்க ரொம்ப அன்பை எதிர்பார்க்கிறதும் இவங்களுக்கு சில நேரங்களில் பெரிய ஏமாற்றமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ரெண்டு பேருமே புரிஞ்சுக்காம, ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க விடாம இந்த கிரகங்கள் பாடா படுத்தும். உங்களுக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா வரும்போது ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற பொருத்தம் வராது. காதலும் அன்பும் பாசமும் உன்னதமும் ரொம்ப மனசுக்குள்ள வச்சிருந்தோம். கிரக தாக்கங்களால, விதி தாக்கங்களால சேரவும் முடியாம, வாழவும் முடியாம, இங்கிட்டு ஒரு ஆளு அங்கிட்டு ஒரு ஆளுன்னு இருந்துகிட்டு இடையில அந்த பிள்ளைங்க படுற காப்பாடு. ஒரு ரிஷபமும் இன்னொரு ரிஷபமும் பேசிக்கிறதே அழகு, பார்த்துக்கிறது